So day 3 of Excel என்ன பார்க்க போறோம்னா cut copy paste options எப்படி யூஸ் பண்றதுன்னு குயிக்கா பார்க்கலாம் வாங்க. So first நான் வந்துட்டு selection பண்ணிக்கிறேன். So ஏதாச்சும் ஒரு செல்ல வச்சுட்டு நான் control A press பண்ணேன் அப்படின்னா select ஆயிடும். பட் இங்க நான் ஒரு காலம் வந்துட்டு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் காலத்துல நான் ஜஸ்ட் சும்மா present பாஸ் ஆர் ஃபெயில் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க வச்சு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணாலும் கண்டினியூஸ் டேட்டாஸ் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு செலக்ட் ஆகும். நம்ம கேப் விட்டுருக்கனால இந்த டேட்டா செலக்ட் ஆகல. எனக்கு இந்த கேப்போட டேட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்பவும் போல மவுஸ் செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் சோ இங்க பாருங்க நான் எதுவுமே கேப் இல்ல. டோட்டலா எனக்கு இந்த எல்லா டேட்டாவும் வேணும்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு செல்ல வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் ஆயிடும். இப்போ கட் ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த ஒரு காலம் கட் பண்ணும். சோ கண்ட்ரோல் ஏ அண்ட் கண்ட்ரோல் எக்ஸ் ஃபார் கட். கண்ட்ரோல் எக்ஸ் இஸ் ஃபார் கட். இப்ப கட் பண்ணிட்டேன். சோ இங்க தெரியுதா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் கட் பண்ணிருக்கேங்கிறத எக்ஸல் நமக்கு காமிக்கிறதுக்காக ஒரு டாட்டர் லைன்ஸ் மாதிரி காமிக்குது. சோ அத வந்து நான் இப்ப இங்க பேஸ்ட் பண்ண போறேன். சோ கண்ட்ரோல் வி இஸ் ஃபார் பேஸ்ட். பேஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காப்பி. சோ கட்னா டேட்டாஸ் அங்கிருந்து ரிமூவ் ஆகி நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போய் நம்ம எங்க பேஸ்ட் பண்றோமோ அந்த டிசையர் லொகேஷன்ல இருக்கும். சோ நெக்ஸ்ட் நான் இப்ப காப்பி பண்ணணும். சோ இங்க ஏதாச்சும் ஒரு செல்ல வச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்றேன். செலக்ட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் சி இஸ் ஃபார் காப்பி அண்ட் கண்ட்ரோல் வி இஸ் ஃபார் பேஸ்ட். சோ அகைன் அது பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவு டைம் மல்டிபிள் டைம்ஸ் வேணாலுமே பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்ப நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் மூணுமே பார்த்துட்டேன். பட் இப்போ நான் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்றேன். 1 டைம், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், ஒரு 4 டைம் நான் காப்பி பண்ணிருக்கேன். காப்பி ஆப்ஷன் 4 டைம் நான் யூஸ் பண்ணேன். 4 செல்ஸ் நான் காப்பி பண்ணிருக்கேன். பட் இப்போ நான் இங்க அதை பேஸ்ட் பண்ணும்போது என்னோட லாஸ்ட் செலக்ஷன் மட்டும்தான் பேஸ்ட் ஆயிருக்கும். என்னுடைய லாஸ்ட் செலக்ஷன் மட்டும்தான் பேஸ்ட் ஆயிருக்கும். பட் எனக்கு வந்து நான் செகண்டா செலக்ட் பண்ணதுதான் எனக்கு பேஸ்ட் பண்ணும். பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் பிளஸ் விங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். விண்டோஸ் பிளஸ் வி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளிப்போர்ட் ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ கிளிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ பாருங்க கிளிப்போர்டுங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி லொகேஷன் ஃபார் அவர் செலக்ஷன். நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறத சேவ் பண்ணி, அதாவது நம்ம காப்பியோ கட் பண்ணி வச்சிருக்கிறதையோ சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி லொகேஷன். ஸோ இப்போ நான் எஃப் வேணும்னா ஐ கேன் சேஞ்ச் இட். எந்த செல்ல வேணுமோ அதாவது விண்டோஸ் வி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்க அதை வச்சு மல்டிபிள் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு செகண்ட் டைம் செலக்ட் பண்ணது என்னன்னு தெரியல, அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அகைன் ஒரு டைம் பார்க்கலாம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் சி. ஓகே, இப்போ எனக்கு வந்து செகண்டா நான் என்ன பண்ணேன், இப்போ நான் பேஸ்ட் கொடுத்தேன். கண்ட்ரோல் வி கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா 2ங்கிற செலக்ஷன் தான் பேஸ்ட் ஆகும். பட் எனக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணது வேணும் அப்படின்னா விண்டோஸ் பிளஸ் வி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கான் இதான் நான் ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணது. ஸோ கிடைச்சிரும். ஸோ இதா கட் காப்பி பேஸ்ட் அண்ட் கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இன் எக்ஸல். பட் கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெம்பரவரி லொகேஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கட் காப்பி பேஸ்ட் அண்ட் கிளிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.